அப்பா 44 வருஷமா கல் இனிப்பு கல் கல்லு போத்துக்கடை பண்ணா இப்போ இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். கத்திய பாருங்க இவ்வளோ கூரா இருக்குன்னு சொல்லி தூக்கி அடிச்சு தான் கொண்டு இந்த பெனங்கல் உடன்கல் குடிக்கணும் ஆசையாக கிடக்கு. தென்னங்கல் குடிச்சிருக்கேன் எங்க சொல்லுங்க அப்போ கொஞ்சம் மறுக்கிறா தென்னங்கல் நல்லமோ பெனங்கல் நல்லமோ பார்த்தீங்கன்னு சொன்னா 50 லிட்டருக்கு மேல கல் எடுத்துருப்பேன். 44 பேருக்கு தொழிலுக்கு எங்க கல்லிச்சி பாவோ. வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொன்னா மட்டுவில்ல எங்களோட அண்ணோட சந்திக்க வந்திருந்தாங்க. காலைவல் வீதி காளிகோல் வீதி. அண்ணன் எப்படி சுகமா இருக்கிறீங்களே? அப்ப எத்தனை வயசாகுது உங்களுக்கு? 64. 64 வயசாகுது. இப்ப எங்க போய் கொண்டு இருக்கிறீங்க? தொழிலுக்கு எங்க கல்லிச்சி பாவோ. பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா கல்லிச்சி பாவோ தென்னங்கள்லாம் இல்லாட்டி இப்ப தென்னை தானோ? இப்ப தென்னை தான் செய்ய போறீங்க. உங்க பையன் எத்தனை வயசாகுது? 64. 64. எத்தனை வருஷம் தொழில்? 44 பேருக்கு. அப்பா 44 வருஷமா ஐயா தொழில் செய்து கொண்டிருக்கார். இப்ப இந்த பெஞ்சன்கள் ஒன்றும் இல்லையா இங்க? இருக்கு. எத்தனை வயசு பெஞ்சன் ஆயிருக்கணும் நீங்க தெரியும்? 60 பெஞ்சன். பெஞ்சனா நாங்கள் இந்த வீட்டிய எல்லாம் இருக்கு. எல்லா தொழிலுக்கும் இருக்குது இல்லாட்டி கல் சீவுறதுக்கு இப்ப நம்மளா டீச்சர் அரசாங்க வேலைக்காரருக்கு இருக்குது. இது ஏன்டா எங்கட சங்கம் இருக்கு. பிற்காலத்துக்காண்டி கொஞ்சம் காய கழிக்கிறோம். கழிச்சாதான் தெரியுது. ஓகே, சங்கம் தான் தருது. இப்ப நீங்க கூட அதாவது இப்ப நீங்க சீவரகல்ல நீங்க விக்கலாது, நீங்கள கொண்டே கோஆபரேஷனுக்கு கொடுக்கணும். என்ன கோஆபரேஷனுக்கு கொடுக்கணும். இப்ப என்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன படிக்கணுமோ? எல்லாம் படிச்சு முடிச்சு கல்யாணம் எல்லாம் கட்டிட்டு என்ன 2 பேர் டிரைவர் மேல. இப்ப என்ன பணங்கள்ல என்ன சீவி கொண்டு கோஆபரேஷன்ல கொடுக்கணும். அந்த காலத்துல நீங்க எத்தனை லிட்டர் கல் கறந்துருப்பீங்க? அந்த 50 லிட்டருக்கு மேல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 50 லிட்டருக்கு மேல கல் எடுத்துருப்பேன். பனங்கல் 50 லிட்டர்ண்டா சொல்லி வேலை இல்லை. எத்தனை வெனகரம் 50 லிட்டர்ண்டா? 4 வெனகர். 4 வெனகர்னாலே 50 லிட்டர். இப்போ என்ன தொழிலை குறைச்சிட்டீங்களோ? பயிர் போட்டுக்கு எல்லாது அந்த நேரம் ஓலை வட்டு 75 வெனை வட்டி தான் பெரும். 40 வெனை வட்டு 40. இப்போ இந்த கோஆபரேஷன் இருக்கிறதால உங்களுக்கு நன்மை தானே? என்ன கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்மைக்குமே அப்படி கோஆபரேஷன் தான் அதை உடத்தை கொண்டு அந்த கல் எல்லாருமே சீவி கொண்டு கொடுத்து அன்னைக்கான அந்த உங்களுக்கான ஒரு காசு கொண்டு தருவினம். என்ன வேல் நீங்க கொண்டு சீவி கொடுக்க எத்தனை லிட்டர் கணக்கு காசு தருவினம். என்ன இப்போ நார்மலா இப்போ எத்தனை லிட்டருக்கு எவ்வளவு? இப்போ லிட்டர் 2 லஞ்ச போதில் 210 விட்டால் 170 ரூபா எங்களுக்கு போடுது. 170 ரூபா 40 ரூபா வேலைக்கு லாபம். என்ன பழங்கள்ல 200 160. 160 என்ன? அப்ப தென்னங்கல் நல்லமோ பனங்கல் நல்லமோ? பனங்கல் தான் நல்ல. தென்னங்கல் சரி இல்ல. என்ன தென்னங்கல் கொஞ்சம் மறுக்கிறா கூட. அதாவது அல்கோஹால் கூடினதான் தென்னங்கல். அப்ப பனங்கல். அப்ப நானும் தென்னங்கல் குடிச்சிருக்கேன். எங்க சொல்லுங்க அப்போ? கேரளால குடிச்சிருக்கேன். உடன்கல்லோ என்ன கல்ல தெரியும்? இந்தியால கேரளால குடிச்சிருக்கேன். அப்ப அதை வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றைக்கு இந்த பனங்கல் உடன்கல் குடிக்கணும்னு ஆசையாக கிடக்கு. இதுல வேற என்ன அதாவது பனங்கல் உடன்கல் அந்த இனிப்பா இருக்கும். அந்த கல் குடிக்கணும்னு ஆசையா இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே போல அந்த கல்லை குடிச்சு. அப்போ அந்த இனிப்பு கல்லுக்கா குடிக்கணும் போல ஆசையா இருக்குது. உண்மைக்குமே அந்த பனை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது நன்மையான பொருட்கள் தான். அதாவது கருப்பாணி எல்லாம் மற்றது இஞ்சால பனங்க மற்றது புழுக்கோடி எல்லாம் எத்தனையோ விஷயம் கிடக்கு. பனையில இல்லாத விஷயமே இல்லை. ஓடியல் 1008 விஷயம் கிடக்கு பனையில. அதே மாதிரி இந்த பனை கல்லும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயம் தான். செங்க மாதிரி இப்போ வார மாதிரி அதை பிடிக்க வந்து அந்த பனங்கள் உடன்கல்ல குடிப்பினா இல்லாட்டி ஒரு கல் ஒரு பனக்கல். அதாவது வேற மாத்தின கல் எல்லாம் ஒரு போத்துல கொத்தி அப்படியெல்லாம் கொண்டு வாங்கினோம். ஒரே ஒரு பனையில எடுத்த கல் மட்டும் தான் குடிக்கணும். உடன் பண்ண கல் பாத்தீங்கன்னு சொன்னா இனிக்கும் ஆனா வரிக்காது. என்ன அப்படியே இல்லாட்டி அல்கோஹால் தன்மை இருக்கு அதுலயும். பின்னேறதுக்கு வரும். என்ன கூடி கொண்டு வரும். அப்ப நார்மல் அடுத்த வீச்சு குடிச்சா அந்த மாதிரி கேஸ் கூடாது. என்ன ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். அப்படியா? பிரஷர் யோசனைகள் தானே வாரது. என்ன இனி ஒரு யோசனை எல்லாம் எல்லாம் பிள்ளை கூட இருக்கு. குறைஞ்சா 160 தாண்டி 160. அப்பா 120 கிலோ நிக்கணும். என்ன மற்ற என்ன பல்லு கொண்டு ஓட்டு போல தூக்கி அடிச்சு தான் கொண்டு தூக்கி அடிக்கின்றா மயக்கி போடும். என்ன மயக்கி போடுமா? தூக்கி அடிக்கிறேன்னு சொன்னா 4 போய் விழுந்து ஓடும். இப்படிதான் சாய்க்கில் ஒரு வேலி தூக்கி அடிச்சுட்டு 4 வேலி இப்படி போயக்க அப்படி விழுந்து ஓடுங்க. விழுந்துவான். கடவுளே. அதாவது அப்படி நான் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்றேன். நான் நினைச்சேன் இப்படி தூக்கி ஆளறியும் வேண்டாம். அப்படி இல்லை. அதாவது டக்குன்னு விழுந்து ஓடுவீங்க. என்ன அதாவது டக்குன்னு மயக்கம் கொண்டு வரும். மயக்கம் வந்து விழுந்து ஓடுவினம். இப்ப ஐயாவும் அவசரமாக கல் எடுக்க போய் கொண்டு இருக்க பனங்கல். அவர் கனதூரம் போகணுமா? அப்ப நாங்கள் வலிக்கிடுவோம். என்ன நீங்க போயிட்டு வாங்க, நல்ல கல்லுன்னா நாங்கள் வாங்குறோம். சரி உடன்கல்லண்டா கல் எடுக்கிறதுக்கு பனை ஏறுறதுக்கு முதல் என்னென்ன வேலைகள் எல்லாமே செய்வினமோ அந்த வேலைகள் நாங்கள் இப்போ முதல்ல இருந்து காட்ட போகிறோம். இல்லை பாருங்க சைக்கிள் நிற்குது ஐயாண்ட.
அதில் ஒரு வேறு ஐயா அவரால் தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கத்தி தீவி கொண்டிருக்கிற ஐயா பேரங்கோ நான் கொண்டு காட்டுறேன். இங்கே இப்போ வந்து இந்த டைம் தான் போகிறாங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 5 மணி. காலையில் மட்டும் அப்படியே பின்னேரத்தில் எடுப்பீங்களா? அப்படியா? இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? காலையில் ஒரு 6 மணி தொடங்கினா ஒரு 8 மணிக்கு 8 9 மணியும் பின்னேரம் பின்னேரம் 4 மணிக்கு தொடங்குவோம். 2 நேரம் வந்து ஒரே அளவான கல் தானே வரும். அந்த காலை மேலே கூட வரும், பின்னேரம் கிடையாது. இப்போ உடனே எடுக்கிற கல்லை வந்து என்னென்னு சொல்லுவாங்களா? அது பதநீர் அப்படின்னு சொல்கிறது. இல்லாட்டி எப்படி அது கல் தான் இனிக்கும் உடனே எடுக்கிறது. அது போக போக தானே அதில் அல்கோல் கூடி போகும். போக போக தான் கல் பிடிக்கும், அல்கோல் கூடும். அப்போ உடனே எடுக்கிறது யாரும் குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது இனிக்கும். இப்போ நாங்கள் வைரமுத்து ஞானச்சந்திரன் எத்தனை வயசு ஆகுது? 42. 42. அப்போ ஐயா இல்லை அன்னைக்கு 42 வயசு ஆகுதான். இதில் என்னென்ன சாமான் வச்சுக்கிறீங்க? இப்போ பனிகார போடுறீங்களா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கயிறு கண்டிப்பாக தேவை. என்ன மற்ற தலை நிறைய தேவை. இந்த காலில் கட்டி கொண்டு எல்லாம் செய்கிறது என்ன? மற்றது கத்தியை பார்ப்போம். கத்தியை தீட்டி கொண்டு வந்தீங்க, கத்தியை பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி. இந்த கத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது மற்ற இதுகளை வச்சு இடமோதலை வச்சு தீவக்கூடாது. ஏன்னா அதின் இதுகள் இதில் பட்டு இப்போ இந்த பனை இந்த கல்லுக்குள்ளே போய் சேர்ந்துடும். என்ன அப்படி தானே? அது ஒடியும். இந்த கத்தியை பாருங்கோ இவ்வளோ கூறாக இருக்குன்னு சொல்லி நல்ல வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டை வைக்கிற கத்தி இதே கத்தி தான் கருத்த கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஜிவி இந்த கலருக்கு வந்துட்டுது. திட்டம் காலை நேரம் தீட்டி கொண்டே இருக்கும். அதில் ஒரு மரக்கட்டையில் கருங்கல்லின்ற தூளை போட்டு தான் அப்படி சீவி கொண்டு இருந்தவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்க, ஆளை பார்த்தாலும் தெரியும். இன்றைக்கு எத்தனை போத்தில் கலப்பீங்க? பின்னேரம் 15 போத்தில் இருக்கும். 15 போத்தில் இறக்குவீங்க. இது கேட்கனே கொஞ்சம் இல்லை எடுக்கல என்ன? இப்போ போனால் தான் கணக்காக இருக்கு. நாங்கள் கூட கதைக்காமல் ஐயா வேலை செய்ய விடுவோம். வாங்க நாங்கள் போவோம். ஐயா இல்லை அண்ணன் திருப்பதி ஐயா இடத்துல அண்ணன். ஓகே, ஒரு காட்டு பகுதியால் தான் நாங்கள் கல் எடுக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கோம். அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட திவா பேரங்கோ சைக்கிளை உருட்டி போய் கொண்டிருக்கார். நீ தான் கல் எடுக்க போகிற. இன்னும் பார்த்தா கல் எடுக்கிற மாதிரி தெரியலே, கல் குடிக்க வந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நிறைய வருஷம் இந்த தொழில் தானே செய்கிறவர். இந்த பேரங்கோ சைக்கிள் உருட்டி கொண்டு போய் கொண்டிருக்கார். தொழிலை வச்சுன்னு சொல்லி இடம் போடக்கூடாது. எல்லாம் தொழில் தான். உண்மையிலே வந்து இந்த ஆரம்ப காலத்தில் இந்த கல்லுகள் இருக்கே கூட அளவு பரவாயில்ல. இப்போ இந்த அர்க்கோட கண்டுபிடிச்சு தான் இந்த பிள்ளைகள் விழுந்து ஆக்சிடென்ட் படிச்சாங்க. இந்த கல் வந்து சொல்லுவாங்க வரிக்காதுன்னு. கூடையும் குடிக்க இல்லாதவன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சீமாண்ட வேட்டிகிட்ட பார்த்துருக்கேன். நீ கூட குடிச்சிட்டு இருக்கிறியா? இல்லை, அதான் சொல்கிறேன். இல்லை குடிச்சிருக்கியா கல் முன்ன பின்ன? இல்லை, நான் கல் குடிச்சது இல்லை. என்ன பாருங்கோ ஆளை அப்படியே சைக்கிளை உருட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி எந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட அண்ணன் கல் செய்கிறதுக்காண்டி போய் கொண்டிருக்கார். அங்கே 1-2 பெனமரம் இருக்கிற மாதிரியும், பெனமரம் இல்லை தென்னமரம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அங்கால பக்கத்தில் எனக்கு பெனைகளும் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேலே நாங்கள் உள்ளுக்கு நடந்து வந்துட்டோம். இஞ்சால விவசாயம் செய்து கொண்டிருக்கணும். பார்க்குறதுக்கு காட்டு பகுதி நேரம் தான் இருக்குது. இது என்ன காட்டு பகுதியா? இஞ்சால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டமாம். இந்த பக்கம் வந்தால் காடா முதலையெல்லாம் நிற்குமென்னு நினைக்கிறேன். ஏண்டா தண்ணி தான் இஞ்சால் எல்லாம் முதலை இருக்குது. என்ன இந்த பக்கம் எல்லாம் முதலை இருக்குது. அந்த பக்கம் முதலை இருக்குதான். காட்டு பகுதி தானே, கவனமாக இருக்கணும். முதல்ல டக்குண்டு கவ்வி விட்டு விடும். பனையேறி எப்படி கல் எடுக்க போகிறோன்றதை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை நாங்கள் உங்களுக்கும் காட்ட போகிறோம். ஐயா என்ன மாதிரி ஏற போகிறீங்களா? அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் எப்படி? இப்போ எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு இருக்குது? ஓ 2006 இருந்து 2006 கன வருஷமாக அண்ணன் பனையேறி பனங்கல் எடுத்துகிட்டு இந்த இப்போ கல்லை பற்றி சொல்லப்போனால் நல்லமோ கூடாதோ? கல் நல்லமோ கூடாதோ? கல் நல்லம் என்ன? இப்போ பனங்கல் நல்லமோ தென்னங்கல் நல்லமோ? பனங்கல் வரைக்கிற கூட பனங்கல் தென்னங்கல் தென்னங்கல் வரைக்கிற கூட பனங்கல் வரைக்கிற கொஞ்சம் தென்னை கூட குறைவு என்ன? ஆனால் அந்த இனிப்பு கல் கூடுதலாக, அதாவது வருத்தக்காரர் வந்து வாங்கி கொண்டு போவோம். என்ன உடன்கல் எங்களுக்கு முந்தி சின்ன வயசுல ஏதோ வருத்தத்துக்கு தந்திருக்கணும் இந்த பெனங்கல். அந்த ஞாபகங்கள் எங்களுக்கு இருக்குது. அது என்ன கோயிலடி அதில் இருக்கிறது? காளி கோயிலடி ஒன்று இருக்குது. எனக்கு காளி கோயில் இந்த இடத்துல பார்த்தா தெரியும். அப்படி வாங்குவேன். இந்த அங்கட மெட்டண்ணையும் வாரார். ஐயாவுக்கு 64 வயசு. டெண்டர் ஒன்று சேர்ந்துன்னா என்ன கல் எடுத்தாச்சா? ஆமாம். அப்போ என்ன உடன் ஒரு போத்தில் ஒரு பெனக்கல்லா இல்லாடி? ஒரு பெனக்கல் தான் எடுக்கும். ஒரு பெனக்கல் தானே. என்ன சரி, என்ன 2 பேரும் என்ன சொந்தக்காரரா இல்லாடி? மச்சானமா? ஓகே. இப்போ சந்தோஷமா? கல் நீங்கள் கொண்டு போய் அதாவது கோப்பரேஷன்லாம் கொடுக்கணும். தனிப்பட்ட ரீதியாக கொடுத்தா என்ன? அடைப்பு இருக்கு, போத்தில் அடைப்பு, அதுக்கும் கொண்டு போவோம். கல் கூடுதலாக வேறு தான் நாங்கள் அடைப்பு கல் கூட போத்தில் அடைப்பு போவோம்.
போத்தல் அடைப்பண்டா இப்போ இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். ஆ ஓ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். நான் பார்த்துருக்கிறேன். அங்கே பண்டத்திருப்பில் ஒரு இதொன்று இருக்குது, அங்கே இருந்து போகிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை கேள்வியில் நான் பார்த்துருக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் பனைமரம் ஏறி கொண்டிருக்கிறார் பாருங்கோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சேமித்த கல் எடுத்து ஊற்றுறார். இது எல்லாமே உடன்கல். இந்த பாருங்க அப்படியே வெட்டி விடுறாரு அதை. இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் முட்டி இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போத்தில் இருக்குது. இந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடந்த மட்டை எல்லாமே வெட்டி இருக்குது. இதில் கீழே பார்த்தா தெரியும் பாருங்க, இந்த இடத்துல இங்கே பாருங்க. அது அப்போ தானே அந்த கல் வருமாம், இல்லாட்டி கல் வர கஷ்டப்படுமாம். இதில் பார்த்தா தெரியுமே. என்ன அப்படி தானே திவா? அப்போ என்ன நினைக்கிறீங்க கல்லை பற்றி? அப்படியா? கல்லை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குடிக்க போகிறீங்க முதல் முறையாக இன்றைக்கு? தெரியல. தலைவர் கலரை போட்டு வரேன் என்றால் எனக்கு தெரியாது. இந்த வீடியோவில் முழுக்க வந்தாலும் என்ன குடிக்க சொன்னேன், அதில் நான் குடிக்கிறேன். நானும் குடிக்கல, நான் குடிக்கணும் வரையில வார கல்ல எடுக்கிறது பார்க்கணும். இல்லடா, இது வந்து அந்த உடன்கல் வருஷத்துக்கு முதல்ல வந்து இது பிளான் பண்ணேன் நாங்கள். தெரியும், இப்போதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருந்தது. அப்போ நான் அப்போ இதடாப்பா டெய்லி குடிச்சாதான்டா தப்படாப்பா. இது எப்பயா மாத்திர ஒரு டேஸ்ட் பார்த்தா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க வந்து, ஐயோ நீங்கள் இப்படி வீடியோ போட்டிங்களே, இதை பார்த்து 4 பேர் குடிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பனங்கள் என்ற ஒரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் அவ்வளோ ஃபேமஸ்ன்றது தெரியும். வந்து பனையை வச்சு கொண்டு தான் உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் அடுத்த இடத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்குது. உண்மைக்குமே இந்த பனங்கள்ல ஏற்றுமதி எல்லாம் செய்யணும் இருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை. அதை டெய்லி குடிச்சா தப்பானது. இது நாங்களும் இதை பார்த்து யாரும் கெட்டு போவோம்னு சொல்லல. இந்த இப்படி ஒருத்தவங்க பணம் எடுக்கிறாங்களோ அதை எப்படி இருக்குன்னு நாங்களும் புளிச்ச கல் குடிக்கல, உடன்கல் தான் குடிக்க போகிறோம். இந்த பாருங்க அண்ணன் தீவி கொண்டு இருக்கா, இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு திவா பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் குடிக்க போகிறாராம். கமெண்ட் பண்ணுங்க, இவர் இதுக்கு முதல் கல் குடிச்சவரா இல்லையான்றதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதா? மட்டக்களப்பில் இல்லையோ பனங்கல்? மட்டக்களப்பில் பனங்கல் இல்லை. மட்டக்களப்பில் வந்து இது என்ன தென்னங்கல் இருக்கு. தென்னங்கல் அந்த நிறைய பூசி இருக்கிறதுக்கு இந்த பயன்படுத்துவாங்களோ. அதை தாண்டி இப்போ தெரிந்தானே இந்த நிறைய மற்ற அந்த அற்கோள் தொடங்கினதுக்கு பிறகு வந்து இப்படியான விஷயங்கள் சோமபானம் சோமம் அதெல்லாம் தொடங்கின பிறகு இதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு இந்த ஐயா இறங்குறேன். இந்த இறங்குற வேறங்க அம்மா கல் இருக்காம என்ன? ஆனால் இது மணக்கலடா, கல் அவ்வளோ பெரிய இது மணக்கலே. இதடாப்பா வைக்கத்தான் அது கேஸ் ஏறி புளிக்கும். புளிச்சா அப்புறம் இதில் அட்கோல் தன்மை கூடும். இப்போ கொண்டு வச்சா ஒரு 8-9 மணி புளிக்க வலிக்கிட்டு. இப்போ குடிச்சா இந்த பிரச்சனை குடிச்சா இனிக்கும். மற்றது இதுல இருந்து பதநீர் சுண்ணாம்பு பூசி எடுக்கிறவ. சுண்ணாம்பு பூசி தான் இருக்கு. இங்கே பதநீர் எடுக்கிறீங்களா? எடுக்கிறது என்ன பதநீர்? ஒரு அல்கோஹோலும் இல்லை, டேஸ்ட்டும் என்ன? அது அல்கோஹோல் அது பெனங்கடி காய்ச்சல். பதநீர் எப்படி எடுக்கிறது? இது எப்படி இதெல்லாம் எடுக்கிறோம். அது வந்து அப்படி சுண்ணாம்பு அதுக்காக சுண்ணாம்பு இருக்குது. அது சுண்ணாம்பு முட்டைக்கு போட்டு விட்டால் பதநீர் மாதிரி வரும். அதை கொண்டே சங்கத்தை கொடுக்க சங்கக்காரர் பெனங்கடியாகும். அது 17 குடிக்கலாம். நாங்கள் அதுவும் குடிக்கலாம். எதுக்கு விலை கூட? கல்லுக்கா இல்லை பதநீர் இருக்கா? ரெண்டுக்கும் ஒரு விழா, ஒரே விழா. அப்போ அதுலேருந்து நீங்கள் இதே கொடுத்துருங்க. நாங்கள் இப்போ போனால் பதநீர் குடிக்கலாம். அந்த எங்களுக்கு இடம் தெரியும் எங்கே இருக்குண்டு. சாவச்சேரி இல்லை, இங்கே பண்டத்துலேயே பேம் இருக்குது. பண்டத்திருப்பில் இப்போ இங்கே வரையும் போட இல்லை. இல்லை 4 கிடாக்கு. சரி வாங்க. இப்போ கலைக்க இல்லையா உங்களுக்கு? மரம் வருது வந்துருக்கு. அவர் எத்தனை 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். காளி கோவில் இஞ்சால் பக்கம் எல்லாமே தோட்டம் தான். இந்த பக்கம் தான் காடு. நான் சொன்னேன் இந்த பக்கம் தான் காடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் இந்த கலரை பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. எப்படி ஊற்றுற 2 வரும். புளிச்ச கல் வெள்ளை கலரில் இருக்கு ஐயா.
எல்லா கல்லும் இதே கலர் தானோ? எல்லாம் இதே கலர் தானே என்ன? இதென்ன ஐயா புலா செய்து தந்தவரோ? இப்போ புலாவில் கல் குடிக்க போகிறீங்க? புலாவெல்லாம் கல் குடிக்க போகிறோம். இதால் ஊற்றாமல் அதில் தனியாக ஒரு புளிம்பு ஒரு ஓட்டு அடித்து வச்சுருக்காரு. அதான் அந்த இதுகள்டா உள்ள தூசு துணிக்கல் எல்லாம் இருக்கிறது தானே, அதுகள் எல்லாமே வராமல் அந்த இப்படி ஒரு போத்தல் கணக்கு தானே சொன்னேன். நீங்கள் வந்து இல்லாட்டி எப்படியாது நீங்கள் கொடுக்குறது வந்து இது ஃபுல்லாக 2 போகுது கல். இந்த கல்லை பேரங்க கிட்ட கொண்டு காட்டுங்க ஊற்றுனீங்க வடிவ அப்படி இந்த பேரங்க கல்லை பேரங்கோ உடன் கல் இனிப்பு கல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புக்கு நல்லது தான், பழைய ஆக்களுக்கு தெரியும். இது ஒரு 4-5 மத்தியாலம் ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சோம்னா தான் புளிச்சு ஒரு அல்கோஹால் தன்மைக்கு வர்றது. இது அப்படி இல்லை, நல்ல இனிப்பு கல் வேறங்கோ. முதலாக இருக்கிறது வந்து அல்கோஹால் குறைவு, மிக மிக குறைவு அப்படின்னு மாதிரி சொன்னாங்களோ, அதுலேருந்து அதை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன். இது என்ன மாதிரி இருக்குன்னு சொன்ன அந்த கல், அதாவது இந்த கிட்ட வாங்க சொல்லுங்க. சில பேர் அந்த வீடியோக்கான நடிக்கலாம் புளிக்கிற கிளிக்கிற மாதிரி. உண்மை சொல்ல போனால் இது புளிக்கிற தன்மையை விட ஒரு நார்மலா தயிர் புளிச்ச தயிர் இருக்குதானே, அதான் புளிச்ச தயிர் இந்த தன்மை இருக்குது ஒரு பக்கம். மற்றது இளநீ புளிச்ச இளநீன்ற தன்மை கிடக்குது இல்லை. இப்போ என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பாக்கைக்குள்ளே அந்த கலரை மனம் எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது அந்த பூஜைகள் எல்லாம் வந்து அது ஒரு கட்டுநாதம் வர மாதிரி இருக்கும். அதை நான் கேட்டேன் ஐயாட்ட வந்து இது வந்து மணக்கு இல்லை என்னன்னு சொல்லி. இப்போ லைட்டாக மணக்கு ஆனால் அவ்வளோ பெருசாக அந்த என்ன சொல்கிறது புளிப்பாக இருக்குது அப்படி இப்படின்னா இல்லை. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த புளிச்ச தயிர் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அது அப்படி வேறு ஒற்று மாற்றமும் இல்லை. புளிச்ச தயிர் இப்போ ஒரு நாள் தயிர் 2 நாள் லைட்டாக சாப்பிட எப்படி இருக்குமோ அதே மாதிரி சீனியா கலந்து வச்சுட்டீங்களா? இதில் சீனியை கலந்து குடிச்சா நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசம் ஒன்றும் தெரியல. அதான் உண்மையில்லை, நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து இவ்வளவு அதில் தான் ஒன்றும் தெரியல. ஆனால் அதை தானே தெரியும் உனக்கு ஒரு விஷயம், கல் வந்து எவ்வளோ குடித்தாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குடிக்கிறாதான் வயிறு வந்து நிரம்பி போயிடுவோம். அதை தாண்டி வந்து அதில் வெறிய அளவும் வந்து அது வெறிய என்ன அந்த அல்கோஹால் அளவு வந்து ஒரு அளவுக்கு தான் வீட்டில் நிற்கும் போல அழகு. அப்போ அவ்வளோ பெருசாக வராது. ஆனால் மற்ற இடங்களில் விற்கிறதுன்னு அந்த அல்கோஹால் வந்து அதிகம் % கூட. அப்போ அதை விட இது கொஞ்சம் நல்ல மன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதில் தான் முன்னோர்கள வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயாவது வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்துருக்கு. இப்போ தான் அந்த குடிச்சு போட்டு ரோட்டில் நடக்கிறாங்க. இன்னைக்குமே சொல்ல போனால் அந்த காலத்தில் எங்களுக்கு அம்மா வருத்தம் பிறகுல இந்த கல் தான் தந்திருந்தவ, வருத்தத்துக்கு கூடுதலாக பாவிக்கிறவ உடன்கல் தான். நேரத்தோட சின்ன வயசில் வீட்டுக்காரர் தந்தவ. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே யாழ்ப்பாணத்தில் கணவருக்கு கல் கொடுத்துருக்கணும். அது சொல்ல வேண்டிய விஷயம். மற்ற நீங்கள் அதாவது பழைய காலத்தாக்கள் சொல்லுங்க, கல் குடிக்கிறதால என்ன நன்மை இருக்குது என்ன தீமை இருக்குன்னு நீங்கள் தான் சொல்ல வேணும். கல் தொடர்ச்சியாக குடிச்சிங்கன்னா தீமை, மாதத்தில் ஒருக்கா ஏதாவது இந்த மாதிரி இனிப்பு கல்லுகள் குடிச்சு பார்க்கலாம். அது கெமிக்கலும் கலக்கல ஒன்றும் இல்லை. இது இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த கல் வடியக்கில் சுண்ணாம்பு பூசுவினம். அவங்களுக்கு சுண்ணாம்பு இருக்குது, அதை பூசுவினம். அதை பூசி போட்டு அதுலேருந்து பதநீர் வடியும். அந்த பதநீரை கொண்டு அவையில் அங்கே கொண்டே கொடுப்பினம், அதாவது இந்த சங்கத்துக்கு கொடுப்பினம். சங்கம் வந்து பால் சங்கம் இதோடு இருக்குது. அங்கே கொடுத்து அவையால் அதை தான் இந்த கரும்பட்டி தயாரிக்கிறது, அந்த பனங்கட்டின்னு சொல்லுவினம். அதை தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வச்சு தான் தயாரிக்கிறது. பனையில இல்லாத எந்த உற்பத்தியுமே இல்லை. யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 உற்பத்திகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பனை ஓலை இருக்கட்டும், பனை மரம், இந்த மரம் இந்த நிமிந்தினிக்கு இந்த மரம் இருக்கட்டும், மற்றது எங்களுக்கு ஒன்றுமே கழிவில்லடா பனங்கிழங்கு இருக்கட்டும், நாங்கள் பனங்க பணியாரம் செய்கிறோம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க உண்மைக்குமே. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்ன. ஓகே சகோதரங்கள், சந்திப்போம். பாய், நன்றி.